अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणम् பெறுதற்கரியதான உயர்ந்ததான இந்த மனித பிறவியை அடைந்த நாம் செய்ய வேண்டியவைகளை முன்னோர்கள் நல்லோர்களான மகான்கள் மகரிஷிகள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இவர்களெல்லாம் சொல்லியிருக்காளே அவளுடைய நல்லுபதேசங்களை சதுபதேசங்களை அதாவது நல்லோர்கள் கூறும் நல்லுரை அப்படின்ற இதில் ஒவ்வொன்றா நாம் அனுபவிச்சுட்டு வருவோம். அதன்படி நடக்கிறதுக்கு முயன்று அதன்படி நடந்து எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு நாமெல்லாம் பாத்திரமாகணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவில் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்னா நாம் செய்யக்கூடிய காரியங்கள் 4 வகை. ஒன்று விழித்தல், தூங்கி எழுந்துக்கிறது. அப்புறம் நடத்தல்னா காரியங்களை செய்கிறது, தொழில் செய்கிறது. அந்த நடத்தல்ன்றது சொல்கிறபடி கேட்டு நடத்தல். ஒரு தொழில் புரியணும்னா அந்த தொழிலுக்கு என்ன முறையோ அதை அறிந்தவர்கள் சொல்ல அதை கேட்டு நாம் நடக்கிறது. அந்த தொழிலை செய்கிறதுக்கு பொதுவாக நடக்கிற வியாபாரமும் தொழில் புரிகிற இடத்துக்கு நாம் நம்ம இடத்துலேருந்து அங்கே போகணும். அது மாதிரி நடக்கிறதுன்றது காலால் நடக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த தொழிலை செய்கிறது. அதனால் நாம் விழிக்கிறோம், தூங்கி எழுந்துக்கிறோம், அதுக்கப்புறம் நடக்கிறோம்னா காலால் நடக்கிறது மாத்திரம் இல்லை, சொல்படி நடக்கிறோம். முன்னோர்கள் சொன்னபடி இல்லை ஒரு தொழிலில் அந்த தலைவர் சொல்கிறபடி நம்ம நடக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தொழிலெலாம் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு தான், இந்த ஒரு சான் வயிற்றுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம். அதனால் சாப்பிடுதல். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணால் களைச்சி போகிறோம். இந்திரியங்கள்லாம் மறுபடியும் புத்துணர்ச்சி பெறத்துக்காக உறங்குறோம். இந்த 4 காரியத்தை மாறி 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 நித்தியம் பண்ணிகிட்டே இருக்கும். விழித்தல், நடத்தல், உண்ணுதல், உறங்குதல் அப்படின்னு 4 காரியத்தை பண்ணுறோம். இதை எப்படி நாம் பண்ணணும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லிருக்கா. என்னென்னா, உத்திஷ்டம் சிந்தய ஹரிம், விரஜம் சிந்தய கேசவம், புஞ்சன் சிந்தய கோவிந்தம், ஸ்வபம் சிந்தய மாதவம். இப்படி உத்திஷ்டம் சிந்தய ஹரிம். உத்திஷ்டம்னா தூங்கி எழுந்துக்கிறது. அப்போது ஹரியை நினைக்கணும். ஹரையே நமஹா அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்குது சாஸ்திரங்களில், பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. ஹரி 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 ஹரியே. இந்த ஹரி சப்தத்தை 7 தடவை சொல்லணும்னு சொல்லிருக்கு. ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிர் ஹரிஹி அப்படின்னு சொல்லணும். 2 தடவை சொல்லணும். அப்புறம் கடைசியாக 3 நிற்கும். அதனால் சேர்த்து அப்படியே ஹரிர் ஹரிர் ஹரிஹின்னு சொல்லணும். இல்லைன்னா 2 தடவையாக 3 தடவை சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்று தனியே நிற்கிறத ஹரிஹி அப்படின்னு தனியே சொல்லணும். 2 தடவை 2 சொல்லிவிட்டு கடைசி தடவை 3 சொல்லணும், 3ஆக சொல்லணும். இல்லைன்னா 3 தடவை 2ஆக சொல்லிவிட்டு ஒரு ஹரிஹின்னு சொல்லணும். 7 தடவை சொல்லணும். ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிஹி அப்படின்னு சொல்லணும். விரஜன் சிந்தய கேசவம். விரஜன் அப்படின்றது நடக்கிறது.
நடக்கிறதுன்னா காலால் நடக்கிறது மாத்திரம் இல்லை, சொல்படி நடக்கிறதும். அதனால் புத்தி விஷயம் எல்லாம். அதனால் ஒரு இடத்துல போய் நாம் அறிவை பெறணும்னா கூட முதல்ல அந்த ஆசானுடைய இடத்துக்கு போகணும், நமக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு போகணும். அதனால் நாம் அப்போது கேசவனை நினச்சிட்டு கேசவாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு போகணும், நடக்கணும். அதுக்கப்புறம் புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், சாப்பிடச்சே கோவிந்தாய நமஹா கோவிந்தா அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். ஸ்வபன் சிந்தைய மாதவம், தூங்கச்சே உறங்கும்போது மாதவனை தியானம் பண்ணிட்டு உறங்கணும். இப்படி சொல்லியிருக்கு. இதை நமக்கு சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பலருக்கும் தெரிஞ்சதாக இருக்கக்கூடிய திருப்பாவையே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு நம்முடைய நல்வாழ்வுக்கு திருப்பாவையில் இதை நாளையுமே சொல்லியிருக்கா. அதை சொல்கிறேன். மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவம், அந்த எம்பெருமான வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, அவ ராத்திரி படுத்துக்கிச்சே வெள்ளத்தரவில் படுத்துட்டுருக்க எம்பெருமானே க்ஷீராப்திநாதனை மனசில் இருத்தினா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவள் என்ன பண்ணுறா, இப்போ கார்த்தால் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும், ஹரிர் அரிஹி ஹரிர் அரிஹி ஹரிர் ஹரிர் ஹரிஹி அப்படின்னு உறக்க சொல்கிறா. அந்த பேரறவும் உனக்கு கேட்கலையா அப்படின்னு அதில் சொல்லச்சே காலம் எழுதுக்குச்சே இந்த மாதிரி ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரிஹி ஹரிஹின்னு சொல்லணும் அப்படின்றது ஆண்டாள் காண்பிச்சிருக்கா. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் எல்லா பட்சிகள்லாம் கிளம்பி போகிறது இரை தேடுறதுக்கு. இரை தேடுறதுக்கு பட்சி கூட்டை விட்டு போகச்சு, கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லச்சே கேசவனை பாடவும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த கீசு 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 கீசு, அந்த கீசுன்னா கிருஷ்ணா, கிச்சு 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 கிச்சா அப்படின்றமே கிருஷ்ணான்னு சொல்கிறதுன்னு சொல்லலாம். கேசவன் கீசு அப்படின்னும் கேசவன். அந்த பாசுரத்தில் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியும். அந்த இதெல்லாம் எதுக்கு போகிறது, இரை தேடுறதுக்கு போகிறது. இரை தேடுறதுக்கு கிளம்பச்சே பெண் பட்சியும் ஆண் பட்சியும் ஒன்றுக்கு ஒன்று பேசுறது கீசு கீசுன்னு, நான் இங்கே போகிறேன் இத்தனை மணிக்கு சாயந்தரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு ஏதோ அதுங்க பாஷையில் பேசுறது. கீசு 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 கீசுன்னு, கீசு கீசென்னெங்குமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்கிறா. அதில் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும், கேசவனை தான் பாடுறா. கேசவன்றது யாரோன்னு நினைக்காதுங்க, ஒன்றான நாராயணன் இருக்கானே அந்த நாராயணனுடைய மூர்த்தி தான் கேசவனும், அவனுடைய ஊரு தான். நாராயணனுடைய ஒரு மூர்த்தி விசேஷம் தான் கேசவன். ஒவ்வொரு ஆஃபீஸில் தான் ஒருத்தர் பல ஆஃபீஸில் இருந்தால் அந்தந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸுக்கு அவள் கையெழுத்து போடச்சே கீழே அந்த டெசிக்னேஷன் இருக்கும். ஃபார் திஸ் கம்பெனி இன்ன டெசிக்னேஷன் இருக்கும் அவள் பேரோட கூட. இன்னொரு கம்பெனியில் போச்சு இன்னொரு டெசிக்னேஷன் ஃபார் தட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நாராயணன் மூர்த்தி தான் கேசவன். இந்த கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோன்னு அதுங்க கிளம்பச்சே கேசவன் சொல்லிட்டு போகிறது. அப்புறம் பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கூடாரை அப்படின்ற பாசுரத்துலையும் கரவகள் பின் சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து அப்படின்னு மாட்டு பின்னால் போய் காணத்தில் போய் சேர்ந்து உட்காந்து உண்றோம் அப்படின்னு சாப்பிடக்கூடிய இந்த ரெண்டு பிரகடனத்துலையும் விரதங்கள்லாம் முடிச்சுட்டு பால் சோறை சாப்பிட்ற கூடி இருந்து குளிர்ந்து சாப்பிட செய்வோம். நித்தியப்படியிலேயே கட்டு சாதம் தயிர் சோறை எடுத்துகிட்டு போய் அங்கே கானகத்தில் மாட்டை மேய்ச்சுண்டு மத்தியானத்தில்
நிழலில் சாப்பிட்றது எல்லாத்தையும் போதும் அந்த பாசுரத்தில் கூடார வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொன்னான். என்ன சாப்பிட்ற பாசுரம் வந்துடும். இந்த பாசுரத்துலேயும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்னான். அதனால் சாப்பிடச்சே கோவிந்தனை ஸ்மரிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஆண்டாளால். கடைசியில் இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால்வர், அதாவது சேயிழையார் செந்நிறஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலர். அங்கே அவள்லாம் போய் ஆயர்கள்லாம் பறை கொண்டாலே கண்ணனிடத்தில், அதை நான் பாடியிருக்கனே, பட்டர் பிரான் கோதையானே அதை பாடினேன். இதை யார் வந்து சொல்கிறாளோ இங்கு பரிசுரைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய ஆயர் சிறுமியர்கள் நோன்பு நோற்ற விஷயத்தை மனனம் பண்ணி ஆண்டாள் பாடியிருக்கா. அந்த பாட்டை நாம பாடினோம்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். இது எப்போ பண்ணுவோம்? அதாவது மனனம் பண்ணுறோம். மனனம்னா தியானம் பண்ணுறோம். அவள் இப்படிலாம் பண்ணா, நாம் கூட என்ன பண்ணுறோம், ஒரு எதனா ஒரு உயர்ந்த விஷயம்னா அதை நினச்சி பார்க்குறோம். ஆஹா, என்ன ஆச்சரியமாக அங்கே நடந்தது அப்படின்லாம். அப்போது அதுபோல் அந்த ஆயர் சிறுமிகள் நோன்பு நோற்றத்தை மனனம் பண்ணி பாடியிருக்கா. அந்த பாட்டை நாம் பாடினோன்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவோம் அப்படின்னு பலன் சொன்னான். அப்போ மனனம் பண்ணுறதுன்னா தியானம் பண்ணுறது. தியானம் எப்போ பண்ணுவோம்? வேலையெல்லாம் பண்ணிச்சே தியானம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. கடைசியில் படுத்துக்கிச்சே தான் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் இன்றைக்கி நடந்ததெல்லாம் ஆசை போட்டுட்டு தியானம் பண்ணு. ஒவ்வொருத்தர் என்னமோ இன்றைக்கி இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் படுத்துக்கிறார். அந்த மாதிரி பகவத் தியானத்தை பண்ணிவிட்டு படுத்துக்கணும். அதனால் அந்த தியானம் பண்ணுற மனனம் பண்ணுற பாசுரத்தில் வங்க கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு சொல்லிருக்கா. அதனால் இப்படி நாம் 4 செயல்கள்லையும் எம்பெருமானை நாம் நினைக்கணும். இப்படி நினச்சோன்னா நாம் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கே அர்ப்பிச்சதாகும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி வாகை சூடினதாக இருக்கும், பிரயோஜனமாக பலன் பெற்றதாக ஆகும். அப்படின்றத இன்றைக்கி சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இதனுடைய விவரத்தை நாளைக்கு அனுசந்தானம் பண்ணலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிசித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம் சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.